கிரிஃபித்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க அம்பிகான்னு பேர் கொண்ட ஒரு வயசான பாட்டி வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையனும் இருந்தான். அவன் சிட்டில இன்ஜினியரா இருக்கான். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசம் தன்னோட அம்மா கூட இருக்கறதுக்காக அங்க வருவான். ஒரு தடவை கிரிஃபித்பூர்ல தலைவர் கிராமத்து ஜனங்களை ஒன்னா கூட்டினாரு. அப்புறம் அவங்க கிட்ட சொன்னாரு, கிராமத்து ஜனங்களே நல்லா கவனமா கேட்டுக்கங்க. அரசாங்கம் ஒரு பந்தயம் ஏற்பாடு பண்ணிருக்கு. அங்க வெவ்வேறு ஊர்ல இருந்து சில பேருங்க வருவாங்க. எந்த மாதிரியான பந்தயம்? அப்புறம் எந்த விஷயத்துக்கான பந்தயம்? சைக்கிள் ஓட்டுற பந்தயம் நடக்க போகுது. அப்புறம் யார் இந்த பந்தயத்துல ஜெயிக்க போறாங்களோ அவங்களுக்கு 5 லட்சம் ரூபா பரிசு பணம் கிடைக்கும். என்ன நிஜமாவா? அப்படின்னா நானும் இதுல கலந்துக்கிறேன். அது முடியாது கண்ணா. ஏன்னா இந்த பந்தயம் வயசான பெண்களுக்காக நடத்தப்படுறது. முதல்ல ஒரு பந்தயத்தை இந்த கிராமத்துல ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுல முதல் இடம் அப்புறம் 2வது இடத்துல யார் வராங்களோ அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு கிராமத்து ஆளுங்களோட 5 லட்சம் ரூபா பரிசுக்காக பந்தயத்துல கலந்துக்குவாங்க. சைக்கிள் ஓட்டுறதுக்கான பந்தயம் அந்த கிராமத்துல நடக்க இருக்கு. அப்புறம் கிராமத்துல அம்பிகாவோட பையன் அத்தர்வ அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருந்தான். அம்மா, நான் வந்துட்டேன். அட, என் பையன் ஊர்ல இருந்து வந்துட்டானா? எப்படிடா கண்ணா இருக்க? என்னப்பா இப்படி ஒல்லியாயிட்ட? அங்க உனக்கு சாப்பாடெல்லாம் நல்லா கிடைக்குதாப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் சாப்பிட்றேன். நான் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் நான் பார்க்கறதுக்கு ஒல்லியா தெரியுறேன். அப்புறம் அம்மா, நான் வரும்போது கேள்விப்பட்டேம்மா, கிராமத்தில் வயசான பெண்களுக்கு சைக்கிள் ஓட்டுற பந்தயம் வைக்க போறாங்களாமே. நீங்க ஏன் அதில் பங்கெடுத்துக்க கூடாது? கண்ணா, என்னால ஒழுங்கா நடக்க கூட முடியல. சைக்கிள்னு அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. சின்ன வயசுல நான் நல்ல சைக்கிள் ஓட்டினேன். ஆனா இப்ப சைக்கிள்ல உட்காரத்துக்கு கூட பயமா இருக்கு. ஒருவேளை அந்த பந்தயத்துல என்னால கலந்துக்க முடிஞ்சதுன்னா. இத கேட்டதும் அத்தர்வர் ரொம்ப கவலையாயிட்டான். அவன் மனசுல என்ன நினைச்சானா, என்னால அம்மாவோட கனவை நிறைவேற்ற முடியலன்னா அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? அத்தர்வா அவங்க அம்மா கிட்ட என்ன சொன்னான்னா, அம்மா, நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்காக ஒரு சைக்கிள் ஏற்பாடு பண்ணாம நான் நிம்மதியா உட்காரவே மாட்டேன். அத்தர்வ தன்னுடைய வீட்டு வாசல்ல சைக்கிளை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டான். அம்பிகா கிராமத்துல நடக்க போற சைக்கிள் ரேஸ் பந்தயத்துல கலந்துக்கிறதுக்கு பேரை கொடுக்கறதுக்காக தலைவரோட ஆபீஸுக்கு போனாங்க. அங்க தலைவரும் அப்புறம் அவரோட மனைவி சமேலி உட்காந்துருந்தாங்க. சமேலி அம்பிகாவை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, வா அம்பிகா வா, என்ன திடீர்னு ஏதாவது வேலை விஷயமா இங்க வந்தியா? அது நானும் கிராமத்துல நடக்க போற பந்தயத்துல கலந்துக்க பேர் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நான் உன்னுடைய பேரையும் எழுதிடுறேன். ஆனா உனக்கு நல்லா தெரியும்ல, இது மெல்லமா நடக்கிறதுக்கான ரேஸ் இல்ல, இது சைக்கிள் ரேஸ். அம்பிகா தன்னுடைய பேரை கொடுத்துட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் அத்தர்வ மர சைக்கிளை ஒன்னு ரெடி பண்ணான். அப்புறம் அம்மா அம்பிகா கிட்ட கொண்டு போனான். அம்மா, நான் சைக்கிளை தயார் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இதுல ஒரு தடவை உட்காந்து பாருங்களேன். சரிப்பா கண்ணா. அம்பிகா சைக்கிள்ல என்னமோ ஏறி உக்காந்துட்டாங்க. ஆனா அவங்களால அந்த சைக்கிளை முன்னாடி ஓட்ட முடியல. அவங்க காலில் பயங்கரமா வலி ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க சைக்கிளை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. அப்புறம் அத்தர்வ கிட்ட சொன்னாங்க, கண்ணா, இப்போ எனக்கு வயசாயிடுச்சு. என்னால் இந்த சைக்கிள்லாம் ஓட்ட முடியாதுப்பா. நான் உடனே போய் பந்தயத்திலேருந்து என்னோட பேரை எடுத்துடுறேன். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஆனால் நம்ம பல முறை காண்ற கனவுகள்லாம் உண்மையாகணுன்ற அவசியம்லாம் இல்லைப்பா. இதை கேட்டதும் அத்தர்வர் ரொம்ப கவலையாயிட்டான். அப்புறம் அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு நதிக்கரை கிட்ட போனான். என் அம்மா என்னை இவ்வளோ தூரம் படிக்க வச்சாங்க, எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாங்க. ஆனால் என்னால் அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. என்னை நினச்சி வேதனையாக இருக்கு. நான் இன்ஜினியர் ஆகி எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுச்சு. அத்தர்வ அந்த சைக்கிளை நதியில தூக்கி வீசினான். சைக்கிளை நதியில தூக்கி எரிஞ்சதும் அப்பதான் அந்த நதியில இருந்து ஒரு ஜலதேவதை வெளியே வந்தா. அவளோட தலையில அடிபட்டுடுச்சு. அவ கோபத்துல தான் வெளியே வந்தா. எவன்டா அவன் தண்ணியில சைக்கிளை தூக்கி எரிஞ்சது? எங்க முன்னாடி வா. உங்க முன்னாடி தான் நிற்கிறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. எதுக்கு நான் உன்னை மன்னிக்கணும்? உன்னை நான் சும்மா விட போறது இல்ல. அத்தர்வ அழ ஆரம்பிச்சிட்டான். ஓய் அண்ணே, ஏய் ஓய், இப்போ எதுக்கு இந்த அழுக? நான் சும்மா தான்ப்பா உன்னை அப்படி சொன்னேன். உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன். என்ன பிரச்சனை அதை என்கிட்ட சொல்லு. அத்தர்வ எல்லா விஷயங்களையும் அந்த தேவதை கிட்ட சொன்னான். தத்தரினா,
இதுக்கு தான் நீ இப்படி அழுதியா? இரு, இப்பவே உனக்கு நான் உதவி செய்றேன். தேவதை தண்ணீருக்கு அடியில போனா. அவ சைக்கிளை வெளியே கொண்டு வந்தா. ஆனா இந்த முறை சைக்கிள் அப்படியே மீனை போல இருந்தது. அத பார்த்துட்டு அதர்வ சொன்னா, சகோதரி, இந்த சைக்கிள் என்னோட இது இல்ல. இந்த சைக்கிள் ஒரு மாய சைக்கிள், அப்படியே ஸ்பெஷல் சைக்கிள். இதுல உட்கார்ந்தா போதும், அப்படியே துள்ளி குதிச்சு ஓடும், அப்படியே ஜுர்னு போகும். இதை எடுத்துட்டு போ, இத உன் அம்மா கிட்ட கொடு, நான் கிளம்புறேன். இப்படி சொல்லிட்டு அந்த தேவதை அங்கிருந்து போயிட்டா. அதர்வ அந்த சைக்கிளை தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தான். வீட்டுக்கு போனதும் அதர்வ தன்னோட அம்மாவை வெளியில கூப்பிட்டான். அம்பிகா அந்த மீன் சைக்கிளை பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு நின்னாங்க. என்னப்பா அதர்வ, இந்த சைக்கிள் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அம்மா, இந்த சைக்கிளில் உட்காந்து பாருங்களேன். அம்பிகா அந்த சைக்கிள் கிட்ட போய் அந்த சைக்கிள் மேல உட்கார்ந்தாங்க. சைக்கிளை ஓட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த சைக்கிள் நல்லா வேகமா ஓட ஆரம்பிச்சது. அடேங்கப்பா கண்ணா, இந்த மீன் சைக்கிள் ரொம்பவே அற்புதமா இருக்கு. இதோட வேகம் சொல்லவே முடியல போ. இப்ப எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்துடுச்சு. அதாவது என்னால இந்த பந்தயத்துல கலந்துக்க முடியும். அதர்வுக்கு தன்னுடைய அம்மா சைக்கிள் ஓட்டுறத பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். கிராமத்துல சைக்கிள் ஓட்டுற பந்தயத்துக்கான நாளும் வந்துடுச்சு. அந்த பந்தயத்துல தலைவரோட மனைவி சமேலியும் பங்கெடுக்கிறாங்க. அம்பிகா அவங்களோட சைக்கிள் கிட்ட வந்ததுமே சமேலி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அம்பிகா கிட்ட சொல்றாங்க, அட என்ன இது, நீ மீன் மேல உட்காந்து வந்திருக்க. இது மீன் சைக்கிள் சமேலி, இது ரொம்பவே நல்ல சைக்கிள். ஜெயிக்க போறது என்னமோ நான் தான். அதுக்கப்புறம் அரசாங்கம் ஏற்பாடு பண்ற சைக்கிள் பந்தயத்துல கலந்துப்பேன். அது மட்டும் இல்ல, 5 லட்சத்தையும் ஜெயிச்சுக்கிட்டு வருவேன். பந்தயம் ஆரம்பமாச்சு. 1 2 3. துப்பாக்கி சத்தத்தை கேட்டதும் எல்லாரும் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சாங்க. அம்பிகாவோட மீன் சைக்கிள் எல்லாத்தையும் விட ஃபாஸ்டா ஓடுச்சு. அப்புறம் அம்பிகாவுக்கு பின்னாடி தன் உயிரை கொடுத்து சமேலி சைக்கிளை ஓட்டிட்டு வந்தா. அட, இவ வேகமா இல்ல சைக்கிள் ஓட்டிட்டு போறா. அம்பிகா சைக்கிள் ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்சுட்டாங்க. அப்புறம் சமேலி 2வது இடத்துல வந்தா. 2 பேருமே அரசாங்கம் ஏற்பாடு பண்ண சைக்கிள் பந்தயத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனா சமேலிக்கு 2வது இடத்துல வந்ததுல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. அவ வீட்டுக்கு போனதும் தன்னுடைய புருஷன் தலைவர்கிட்ட என்ன சொன்னான்னா, இங்க பாருங்க, என்னால 2வதெல்லாம் வர முடியாது. அம்பிகாவோட அந்த மீன் சைக்கிள்ல ஏதோ விஷயம் இருக்கு, அது அந்த அளவுக்கு வேகமா ஓடுச்சு. அப்புறம் காத்து வாக்குல வந்த செய்தியும் நான் கேட்டேன். அவளுடைய பையன் நகரத்துல இருந்து வந்திருக்கான்ல, அவனுடைய வயசான அம்மாவுக்கு அவன் சைக்கிள் செஞ்சு கொடுத்துருக்கான். ஆனா அவனுக்கு ஏதோ தேவதை மீன் சைக்கிளை கொடுத்துருக்கு. நாம ஏதாவது செஞ்சாகணும், இல்லன்னா அந்த கிழவி அரசாங்கம் நடத்துற சைக்கிள் பந்தயத்திலயும் ஜெயிச்சிருவா. அதுவும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் பணத்தை வேற வாங்கிடுவா. கவலைப்படாத சமேலி, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. எந்த மாதிரியான திட்டம்? நீ வேணும்னா பாத்துக்கிட்டே இரு. அவங்களால அந்த போட்டியில கலந்துக்கவே முடியாது. தலைவரும் சமேலியும் அம்பிகாவோட மீன் சைக்கிளை திருடுறதுக்கு திட்டம் போட்டாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் அம்பிகாவும் அவங்களுடைய பையன் அதர்வும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அம்மா, நீங்க முதல் இடத்துக்கு வந்துட்டீங்க. எல்லாமே ஒன்னாலதான்ப்பா நடந்தது கண்ணா. அப்படி நீ மட்டும் இல்லனா அந்த பந்தயத்துல நான் கலந்திருக்க கூட முடியாது கண்ணா. அம்மா, இது என்னுடைய கடமை. இதோ வந்துடுறேன். மரத்தடியில நம்ம சைக்கிளை லாக் பண்ணிட்டு இப்ப வந்துடுறேன். அதர்வ பக்கத்துல இருந்த மரத்தடியில சைக்கிளை லாக் பண்ணான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்தான். ராத்திரி இருட்டினதுக்கு அப்புறமா தலைவரோட கையாட்கள் அந்த சைக்கிளை திருடுறதுக்காக வந்தாங்க. இந்த சைக்கிள் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு, அப்படியே மீனை போலவே இருக்கு. அதனால தான் போல இருக்கு தலைவர் இதை திருட சொல்லி அனுப்பியிருக்காரு. சரி, சீக்கிரமா அதோடைய பூட்டை தூக்கிட்டு போயிடலாம். அவங்கள ஒருத்தர் அந்த பூட்டை திறக்கிறதுக்காக சைக்கிளை தொட்ட உடனே அவனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு. அப்புறம் அவன் சத்தம் போட்டு கத்தினான். அட, எதுக்காகடா இந்த மாதிரி கத்துற? இப்ப எல்லாருக்கும் தெரியணுமா நீ என்ன முதல் தடவையா திருடுற? அடுத்த ரவுடியும் அந்த சைக்கிளை திருடுறதுக்கு அந்த சைக்கிளோட பூட்டை தொடும்போது அதே மாதிரி அவனுக்கும் கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு. இப்போ உனக்கு புரிஞ்சுதா நான் எதுக்காக கத்தினேன்னு? 2 பேரும் அடிச்சு புடிச்சு அந்த இடத்த விட்டு ஓடினாங்க. காலையில விடிஞ்சதும் தலைவரோட வீட்டுக்கு போனாங்க. அங்க தலைவரும் சமேலியும் அவங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க.
அந்த ரவுடிங்க தலைவர்கிட்டயும் சமையலிக்கிட்டயும் நடந்த விஷயங்களை சொன்னாங்க. தலைவர் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது எப்படி சாத்தியமாகும்? அந்த சைக்கிள்ல நிச்சயமா ஏதோ ஒரு மாயம் இருக்கு. சைக்கிளை தொட தான் முடியாது, ஆனா அந்த மரத்தை அப்படியே எரிச்சிடலாம்ல. சமேலின்னா சமேலி தான், ஒன்னு அடிச்சுக்க யாருமே இல்ல. ராத்திரி இருட்ட உடனே தலைவரும் சமேலியும் அம்பிகாவோட வீட்டு வாசலுக்கு வந்தாங்க. அவங்க பார்த்தாங்க, அங்க மீன் சைக்கிள் அந்த மரத்தோட பூட்டு போடப்பட்டிருந்தது. தலைவர் தன்னோட கையில பெட்ரோலும் மனைவி அவளோட கையில தீப்பந்தத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. கணவரையா, அந்த மரத்துல பெட்ரோலை ஊத்துங்க. இதோ இப்பவே ஊத்துறேன். தலைவர் அந்த மரத்துல பெட்ரோலை ஊத்தினாரு. எரியறத அணைச்சிட்டா கொதிக்கிறது தானே அடங்கிடும். சமேலி அந்த மரத்துக்கு நெருப்பு வைக்க போகும்போது அந்த இடத்துக்கு தேவதை வந்துட்டா. ஆனா என்ன இது? இல்ல இல்ல, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அக்கா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கங்கிறது இல்லையா? யோ தலைவரே, உனக்கு என்ன ரொம்ப குதூகலமா இருக்குதா? இரு, உன்னுடைய திமிரை இப்பவே அடக்குறேன், இரு. ஐயோ தேவதையே, நீங்க எப்படி இங்க? எங்களை மன்னிச்சிடுங்க. அரசாங்கம் நடத்துற சைக்கிள் பந்தயத்துல ஜெயிக்கணும்ன்ற ஆசை. ஆனா இந்த சைக்கிள் ரொம்ப வேகமா ஓடுது, அதனால தான் நாங்க இந்த காரியத்தை செய்யலாம்னு நினைச்சோம். அந்த தேவதை ஒரு மந்திரத்தை சொன்னாங்க. தலைவரும் அந்த சமேலியும் 2 பேரும் மீனா மாறிட்டாங்க. அந்த தேவதை அந்த 2 மீன்களையும் தன்னோட கொண்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள்ல அரசாங்கம் ஏற்பாடு பண்ண சைக்கிள் பந்தயம் ஆரம்பிச்சது. பந்தயத்துல அம்பிகா ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் 5 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு கிராமத்து ஜனங்களுக்கு அவங்க உதவி பண்ணாங்க. அப்புறம் கிராமத்து ஜனங்க அவங்கள தலைவியாக்கிட்டாங்க.